சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. நான் ஐயப்பனர்களால் பல நல்ல விஷயங்களை, ஆன்மீக கருத்து, கடவுளோட விஷயங்களும் உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுபோல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகவானுடைய அந்த நம்மளுடைய திருவள்ளுவருடைய 1330 திருக்குறள் உங்களுக்கு எல்லாமே விரிவிரித்து நல்ல விஷயங்கள்லாம் அவர் போதிச்சிருக்கார். அவருடைய வரியில் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு எனக்கு என் ஐயப்பன் அருளால் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். அந்த நல்ல விஷயங்களை உங்கள் பசங்களோட கருத்தில் போய் சேருங்க. அது உங்களுக்கும் பயன்தான். பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் பயனில்லை, நம்மளுக்கும் பயன்தான். நம்ம சின்ன வயசில் படித்தது தான். அதை மறுபடியும் இன்றைக்கி கடவுள் அருளால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை மறுபடியும் பசங்களுக்கு சொல்லுங்கள். திருக்குறளுடைய வடிவம் தான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதிங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பாருங்க, அந்த கடவுளோட அம்சத்துல எழுதின அந்த திருவள்ளுவர் எப்படி அது அழகா வர்ணிச்சு எழுதுகிறார் பாருங்க. அவருடைய பொருளை விளக்குறார் பாருங்க. எழுத்துக்கெல்லாம் முதன்மையானது ஆ, அது போல இந்த உலகத்துக்கே முதன்மையானவன் கடவுள். இந்த உலகத்துல நம்ம படிச்சது எல்லாத்துக்குமே முதல் எழுத்து பார்த்தோன்னா ஆதான். நம்ம வாயில முதல் குழந்தை சொல்ற வாழ்த்து அம்மா தான். அதை சொல்ல பாருங்க. நமக்கு என்ன படிச்சாலும் என்ன பண்ணாலும் எல்லா எழுத்துக்கெல்லாம் முதன்மையானது ஆ. அது போல இந்த உலகத்துக்கே எல்லா ஜீவராசிகள் எல்லாமே படைச்சவன் கடவுள். கடவுள் முதன்மையானவன். அதான் எழுத்துக்கெல்லாம் முதன்மையானவன் கடவுள். அதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.